உதவாக்கார பசங்கள எங்கடா எங்கடா என் பொண்ணு மாயா? அக்கா நம்ம கிட்ட கடன் வேணவங்க எல்லார் வீட்லயும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே மாயாக்கா இல்ல. அக்கா எங்க இருக்காங்கன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கக்கா. அக்கா எதுக்கு வேணா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமாக்கா? பைத்தியக்கார பயல, என் பொண்ணு காணாம போயிட்டான்னு நான் போலீஸ் முன்னாடி நின்னா எனக்கு மரியாதை இருக்குமாடா? அக்கா எனக்கு என்னமோ சங்கர் மேல டவுட்டா இருக்குக்கா. உன் சந்தேகத்தை நீயே வச்சுக்க. போய் அந்த சங்கரை தூக்கிட்டு வா, அவனை அவன் தோலை உரிச்சிடுறேன். எனக்கு என்னமோ அவனை உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. ஏக்கா கொலை செய்யறதையே தொழிலா வச்சிட்டு இருக்கானுங்களே, அவனுங்க தான் சரி. ஊர்ல இருக்கிறவங்க தம்பிங்களை சீக்கிரமா கூப்பிடுங்கக்கா. அவங்கள சின்ன பசங்கன்னு நினைச்சியா? அவங்க சத்தம் கேட்டதுமே எங்க சொந்த ஊரே அதிரும். ஒரு தலைய எடுக்க சொன்னாலே 7 தலைய சீவிடுவானுங்கடா. அவங்க பேரை கேட்டாலே கவர்மெண்டே நடுங்கி போயிடும். அவங்கள இந்த ஆட்டோ டிரைவரை பிடிக்க வரவழைக்கணுங்கிறீங்களா? இந்த நாகம்மா உடம்புல ஓடுற ரத்தமும் அதே பரம்பரை ரத்தம் தான். நான் சேலைய வரிச்சு கட்டுன வயத்துல இருக்கிற புள்ள கூட கதி கலங்கிடும். நான் எப்பேற்பட்ட ராட்சசிங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன். இனிமே எவனும் என்கிட்ட மோதக்கூடாது. அப்படி மோதனா அவங்க அது இதுதான்டா. நல்லா தேடி பாருங்கடா, இங்கதான் எங்கேயோ இருக்கா. நல்லா தேடி பாருங்க. ஐயோ, வேற இடத்துல தேடலாம் வாங்க. நல்லா தேடினீங்களாடா? அக்கா எல்லா வீட்லயும் தேடி பார்த்துட்டோம், ஒரு இடத்துல கூட மாயாக்கா இல்லக்கா. அக்கா சந்து பொந்தெல்லாம் தேடிட்டோம்க்கா, மாயாக்கா எங்கேயுமே கிடைக்கல. சூப்பர். ஏய் கௌரி, என்னடி இது? என்ன வேஷம்? எனக்கு வேற வழி தெரியல. நான் என்னதான் பழ வீசினாலும் உன்னை பிடிக்கவே முடியல. அதனாலதான் நான் எல்லா காதல் படத்தையும் பார்த்து ஹீரோயின்ஸ் ஹீரோவை எப்படி ட்ரெஸ் போட்டு கவுக்குறாங்களோ அதே மாதிரி நானும் போட்டு வந்திருக்கேன். எல்லா படத்துலயும் ஹீரோயின்ஸ் இப்படிதான் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க. எப்படி இருக்கு? உனக்கு மூளையில இருக்கா? ஏய் எல்லாரும் இங்க இருந்து போங்கடா. நீ மயங்க மாட்டேன்னு நினைச்சேன், இந்த ட்ரெஸ்ஸால நீயும் மயங்கிட்ட. ஏய் யார பார்த்து மயங்கிட்டேன்னு சொல்ற? குத்துக்கல்லு மாதிரி விழாம நிக்கிறேன் பாரு. எல்லாரும் எதுக்கு விரட்டின? என்ன ரசிக்கதானே? காதல். ஏய் ஒரு பொண்ணு மேல ஆம்பளைக்கு காதல் வரணும்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? நல்ல புடவை கட்டிக்கிட்டு குடும்ப பொண்ணா இருக்கணும். நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா காதல் வராது, எல்லாருக்கும் காமம் தான் வரும். உன்னை பார்த்தா எனக்கு அந்த மூடு கூட வரல. மத்தவங்க யாருக்காவது வந்ததுன்னா மொத்தமா சேர்ந்து கண்டம் பண்ணிடுவாங்க. இவன் புரியாதவனா இருக்கானே. எல்லாரும் ஃபாரின் வேணும்னு சொன்னா இவன் மட்டும் இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கான். ராஜா ராஜா எந்த ராஜா ராஜா எந்த ராஜா
ராஜா ராஜா பகலில் நிலவை தேடாதே பாவை என் மனம் அழைக்காது வண்டி தள்ளி நின்று பகலில் நிலவை தேடாதே பாவை என் மனம் அழைக்காது வண்டி பழுத்த இருந்தில் பணிகள் குளிர்ந்த நீர் படலாம் உனக்கும் எனக்கும் இல்லை உறவில்லை ராஜா எந்தன் ராஜா நெருங்கி வா என் அருகே நெருங்கி வா செல்ல ராஜா செல்ல ராஜா கண்ணில் மோதும் அழகாதல் என்பது சாலம் இல்ல சரியல்ல நம்ம ஊரில் எல்லாம் உன்னை போல இல்ல அதனாலே நான் வந்தேன் வீரா வீரா ராஜா எந்தன் ராஜா நெருங்கி வா நெருங்கி வா நெருங்கி வா என் அருகே நெருங்கி வா அழகி செல்லும் அழகு இன்பம் வேணும் இன்பம் வேணும் போதும் இது போதும் போதும் இதுவே போதும் ராஜா ராஜா இது கனவுதானே? கனவுதான். அவ இங்கே இருந்தான்னா சங்கர் நிச்சயமா என்ன மறந்துட்டு அவ பின்னாடியே போயிடுவா. ஏதாவது ஒண்ணு பண்ணி மாயாவை இங்க இருந்து விரட்டியே ஆகணும். சரி. மாயா இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. போயிடுன்னு சொல்றல. போ. அங்க பாருங்க மாயமாக்கா. மாயா அம்மா மாயா எங்கம்மா இருந்த? என்னாச்சுமா உனக்கு? என்னாச்சு? என்னாச்சுமா மாயா? யாரு உன்னை கடத்திட்டு போனாங்க? அந்த ஆட்டோ சங்கர் என்னை கிட்னாப் பண்ணி என்னை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டான் மாமே. பாரு மாமி பாரு, என்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் பாரு. அவனை விட்டுறாத மம்மி, நீ என்ன பண்ணுவது எனக்கு தெரியாது. அவனை விட்டுறாத. ஐயோ ஐயோ அட பாவி நீயா? மாமா மாமா இவன் யார் தெரியுதா? இவனை தாண்டா 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன மோசம் பண்ணிட்டு எங்கேயோ போய் தலைமறைவா ஒளிஞ்சுக்கிட்டான். இன்னைக்கு இவனை வாயை திறக்க வச்சு இங்கேயே சமாதி கட்ட. டேய் எங்கடா என் சொத்துங்களோட பத்திரம் எங்க? வாயை திறந்து சொல்லு. எந்த சொத்து? என்ன பத்திரங்கிற? நாகம்மா, இது வரைக்கும் நீ நம்பிக்கிட்டு இருந்ததே வேற, ஆனா உண்மையிலே நடந்தது வேற.
அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். யாருங்க இந்த ராமையா? எது கேக்குற? ஒரு வருஷமா அவன் வட்டியே கட்டல. இப்படி பிசினஸ் பண்ணா எப்படி? நாகம்மா, ஆண்டவன் நமக்கு இப்ப என்ன குறைச்சல வச்சிருக்கான்? அவன் ரொம்ப நல்லவன், நியாயமானவன். அவனுக்கு இப்ப ஏதோ கஷ்டம்னு நினைக்கிறேன், அதான் கட்டல. அவன் மனசாட்சியோட நடந்துக்கிறவன். நிச்சயமா நம்மள அவன் ஏமாத்த மாட்டான். கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவான். என்ன சொல்ற கணக்குல? சரியா சொன்னீங்க. கடன்காரனுங்களுக்கெல்லாம் கருணை, அன்பு, பாசம்னு காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம தெருவுக்கு தான் போகணும், தெரிஞ்சுக்கங்க. நாம அப்பப்ப அவங்கள கேட்கலன்னா அவங்களுக்கு பயம் இருக்காது. இப்ப நீங்க வசூல் பண்றீங்களா இல்ல நான் போய் கேட்கவா? ஓ, வசூல் பண்ணு. இத பாரு, அவன் இருக்கிற நிலைமையை பார்த்தேன்னா உன் கையில இருக்க பணத்தை கூட அவன் செலவுக்கு நீ கொடுத்துட்டு வந்துருவ. அவன் குடும்பம் அவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. எங்க ஏதாவது காசு கிடைச்சதா? யார கேட்டு கிடைக்கல. உயிரையே எடுத்திருக்கலாமே. என்னடி பண்ண? அடியே, நம்ம குழந்தை என்னடி பண்ண? அவ வாய் மூடிட்டேன். அவ அழுது என்னால கேட்க முடியல. என் குழந்தைய நானே கொண்டுட்டேன். பாருங்க, நான் தான் அவளை பெத்தேன். நானே அவளை கொண்டுட்டேன். அவ அழறது என்னால பார்க்க முடியலைங்க. பார்க்க முடியல. என்னால பார்க்க முடியல. ஏய் ஏய் ஏ ராமையா, ஒரு வருஷமா வட்டியும் வரல, அசலும் வரல. எங்கடா பணம்? குர்ரா. என்கிட்ட ஏதுமா பணம்? ஃபேக்டரியை மூடி ஒரு வருஷம் ஆகுது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கம்மா. டேய் பொறம்போக்கு, என் பணம் வர்ற வரைக்கும் உன் பொண்டாட்டிய அடமானமா என் கூட அனுப்பு. உங்ககிட்ட வாங்கின 10,000க்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்படித்தாண்டா பேசுவேன். என்னடா செய்வ? என்ன செய்வ? கடன் வாங்கும்போது நடிப்பீங்க, வசூலிக்க வரும்போது சீருவீங்களா? விடு அவரை. ஒரு பொம்பளை செய்யற காரியமா இது? குறுக்க வந்த சீவிட வேண்டி. ஏய், எங்கடா என் பணம்? எங்க? குடுறா. நீ குடு என் பணத்தை. நீ மனுஷியா இல்ல ராட்சசியா? போ இங்க இருந்து. போ. ஏய், விடு. விடு என்ன? டேய் பெரியவனே, சின்னவனே, அவங்கள வெட்டுங்கடா. டேய் ஏய், ஐயோ, யாருங்க? ஆடி. வேண்டாங்க. கார் நிறுத்து. ஐயோ, சிங்காரம், நீ இந்த ஏழைங்கள என் பொண்டாட்டி கேவலம் 10,000 ரூபாய் பணத்துக்காக அநியாயமா கொலை பண்ணிட்டாளையா? எஜமா, குழந்தை வர சத்தம் கேக்குது. குழந்தையா? ஆமா. ஓயா, அந்த குழந்தை தூக்கு அதையாவது காப்பாத்தலாம். இந்தாங்க. இந்த குழந்தைய நான் அனாதையாக விட மாட்டேன். நல்லபடியா இதை நான் வளர்ப்பேன். இனிமே இது என் பொண்ணு. இவனுங்க 2 பேரும் சேர்ந்துதான் அவங்கள கொலை பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஏய், என் தம்பிங்களையே காட்டி கொடுத்துட்டல. நாங்க வீர பரம்பரையை சேர்ந்தவங்க. நாங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு இன்னும் நீ தெரிஞ்சுக்கலடா. ஏய் நாகம்மா, எட்ரி கைய.
நீ ஒரு விஷப்பாம்புன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணனோ உன்ன மாதிரி ஒரு ரவுடி பொம்பளை எனக்கு பொண்டாட்டியா வந்து தொலைச்சிட்டா. இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாவம் என்னை விட்டு போகாது. இதுக்கு மேல என்னை எதிர்த்து பேசின அந்த கொலையில உனக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உன்னையும் தூக்கி உள்ள போட சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. கொடுத்த கடனை வசூலிக்க வக்கு இல்ல, நீ என்னைய திட்டுறியா? மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது அன்பு கருணை இருக்கணும். அது இல்லாதனாலதான் உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. நீ ஒரு மலடி மலடி. ஏய், ஓ மேல தப்ப வச்சுக்கிட்டு என்ன குத்தம் சொல்றியா? முதல்ல நீ ஆம்பளையான்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணு. ஏய், போயா. என் ஆண்மையே அவமானப்படுத்திட்டேடி. நீ நல்லாவே இருக்க மாட்ட, அழிஞ்சு போயிருவ, நாசமா போயிருவ. உன்னை